السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لدين الإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وأصحابه أجمعين. அன்புமிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹ்வின் அருள் பெயரினால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீஉல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபா பெருமக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் உரித்தாகுவர். இச்சிறப்பு மிக்க அத்தாலியா பெண்கள் மகளிர் அரபிக் கலாசாலையின் பட்டுமளிப்பு விழா நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற இக்கல்லூரியினுடைய நிறுவன தலைவர் சங்கைக்கும் நேர்மைக்குரிய இப்ராஹிம் ஆதிஷா அவர்கள், அவர்களுடைய துணைவியார் அவர்கள், இக்கல்லூரியின் முதல்வர் சங்கைக்குரிய பாசத்திற்குரிய யாசர் அலி பிலாலி ஹசரத் அவர்கள், சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், மாணவிகள், உங்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த நன்றியினை சலாமின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நேரத்தின் அருமையை கருதி சுருக்கமாக எனது வார்த்தைக்கு வருகை தருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்புமிக்க சமுதாய பெருமக்களை, தேன் திருமறையான அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உலக முஸ்லிம்களால் புனிதமாக மதிக்கப்படுகின்ற ஸஹீஹுல் புகாரி என்ற மகத்தான ஹதீஸ் கிரந்தத்தை சங்கைக்குரிய கல்லூரியினுடைய மாணவிகள் திலாவத்தாக முடித்திருக்கிறார்கள். அதற்குரிய சான்றிதழ்கள் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கின்ற போது உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. புகாரி ஷரீப் என்பது சாதாரணமான ஒரு கிதாப் அல்ல. குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஷிஹாபு சித்தாவிலே முதன்மையான கிதாபு தான் ஸஹீஹுல் புகாரி. இந்த கிதாபை தொகுத்தவர்கள் முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் என்று சொல்லுகின்ற ஒரு மகத்தான பேர் அறிஞர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்று சொல்லுவோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்களுடைய பெயர் முஹம்மது, அவர்களுடைய தகப்பனார் பெயர் இஸ்மாயில், அவர்களுடைய தகப்பனார் பெயர் இப்ராஹிம். இந்த பெயர்களை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ஒரு உண்மை நமக்கு விளங்கும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய பெயர் முஹம்மது, அவர்களுடைய தகப்பனார் பெயர் இஸ்மாயில், அவர்களுடைய தகப்பனார் பெயர் இப்ராஹிம். ஒரு அற்புதமான ஒரு குடும்ப வரிசை. இதை எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், மார்க்கத்தின் தந்தை, தியாக தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களினுடைய பாரம்பரியத்திலே 21வது பாரம்பரியத்திலே அவர்களின் மகனாக பிறந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தீனுக்கு உயிர் நாடியான இந்த 3 நபிமார்களின் பெயர்களை ஞாபகப்படுத்துகின்ற விதத்தில் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பாதுகாப்பு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய பெயர்கள், குடும்ப பாரம்பரியங்கள் அமைந்திருக்கின்றது. சமுதாய பெருமக்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய தாய் ஒரு இறை அச்சம் உள்ள பெண்மணி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்து விடுவார்கள். தாயார்கள் குழந்தையை பெற்றவுடன் குழந்தை கண் தெரியாத குழந்தையாக இருக்கிறார்கள். இதை பார்த்த தாய் கண் கலங்குகின்றார்கள். தன்னுடைய கணவர் தன்னிடத்திலே நமக்கு பிறக்கிற மகனை இந்த மார்க்கத்தின் ஒளி விளக்காக, நபித்துவத்தினுடைய ஒளி விளக்காக நீ உருவாக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். என் கணவர் இறந்து விட்டார்கள்,
நான் பெற்றெடுத்த குழந்தை ஆண் குழந்தை தான், அவர்களுக்கு முகமது என்று பெயர் வைத்திருக்கிறேன், ஆனால் கண் தெரியவில்லையே, கண் தெரியாமல் இருந்தால் எப்படி இந்த குழந்தையை நான் மார்க்கத்துக்கு அர்ப்பணிக்க முடியும் என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். அவர்களுக்காக மருத்துவங்கள் செய்யப்பட்டது. எந்த மருத்துவமும் பலன் அளிக்கவில்லை. இயற்கையான பிறவி குருடராக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். இதற்கு எந்த மருத்துவமும் பலன் அளிக்காது என்ற சந்தர்ப்பத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய தாயார் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள், இறைவனிடத்திலே அழுதார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். தினந்தோறும் தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்விடத்திலே அழுது என் மகனுக்கு கண் ஒளிவு கிடைக்க வேண்டும், சர்வ வல்லமை உள்ள ஆற்றல் உள்ள அல்லாஹ்வே, நீ மகத்தான ஆற்றல் உள்ளவன், என் மகனுக்கு நீ கண் ஒளிவை கொடுக்க வேண்டும், என் மகனை இந்த மார்க்கத்தின் ஞானத்தின் கல்விக்காக நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்று அழுதார்கள். பல ஆண்டுகள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள், பிரார்த்தனை செய்தார்கள், அழுது அழுது பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தாயாரின் கனவிலே தோன்றி, அம்மையே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த அந்த பிரார்த்தனை கண்கள் கண்ணீர் வடிய அழுது அழுது செய்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். உன் மகனுக்கு அல்லாஹ் கண்ணின் ஒளியை கொடுத்து விட்டார் என சொல்லி மறைந்து விடுகிறார்கள். காலையில எழுந்து பார்க்கிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் கண்ணில் பிரகாசம் உள்ளவர்களாக ஒளி உள்ளவர்களாக காட்சி அளித்தார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு தாயார் தன் பெற்றெடுத்த மகனை அவனுக்கு கண் ஒளிவு அல்லாஹ்விடத்திலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரவிலே தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழுதார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு தாயின் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே மிக அற்புதமான அல்லாஹ்வுடைய ஆற்றலை வைத்திருக்கின்ற விதத்திலே அவர்களுக்கு கண் ஒளிவு கிடைத்தது. எப்பொழுது கண் ஒளிவு பெற்றார்கள் அன்றிலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன் வாழ்க்கை முழுவதையுமே இந்த மார்க்க கல்விக்காக அர்ப்பணித்தார்கள். 18வது வயதிலே மிகச்சிறந்த ஆலிமாக மாறினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 194 ஷவ்வால் பிறை 13 ஜும்மாவுடைய இரவிலே பிறந்தார்கள். 62 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு ஸஹீஹுல் புகாரி என்ற மகத்தான கிதாபை இந்த உலகத்துக்கு தந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஸஹீஹுல் புகாரி என்ற கிதாபை தான் நமது கல்லூரியினுடைய அன்புக்குரிய இந்த மாணவிகள் திலாவத்தாக ஓதி இருக்கிறார்கள். நாம் குர்ஆனை திலாவத்தாக ஓதுகிறோம், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஆனால் அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக சஹீஹான முறையிலே தொகுக்கப்பட்ட ஸஹீஹுல் புகாரியை அதாயா பெண்கள் மகளிர் அரபி கல்லூரியில் உள்ள பெண்கள் மாணவிகள் திலாவத் செய்திருக்கிறார்கள் என்பதை சாதாரணமாக நினைக்க கூடாது. நம்முடைய அறிஞர் பெருமக்கள் மகான்கள் சொல்வார்கள், உங்கள் ஊரிலே ஒரு கஷ்டம் ஏற்பட்டதா, உங்கள் ஊரிலே மிகப்பெரிய நோய் இருக்கிறதா, உங்கள் ஊரிலே பஞ்சம் இருக்கிறதா, இந்த பஞ்சங்கள் அகல வேண்டுமா, நோய்கள் நீங்க வேண்டுமா, உங்கள் ஊரில் சிறப்புகள் துன்பங்கள் நீக்க வேண்டுமா, புகாரி ஷரீஃபை முழுமையாக ஓதுங்கள். இப்படி முழுமையாக ஓதிவிட்டால் எந்த நோக்கத்திற்காக ஓதப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறும். இன்று அத்தாரியா பெண்கள் கல்லூரியின் மாணவிகள் ஆலிமாக்கள் புகாரி கிதாபை முழுமையாக ஓதியிருக்கிறார்கள். பல்வேறு ஊர்களிலே காயல்பட்டினம் போன்ற ஊர்களில் ஒரு மாத காலமாக அதை அவர்கள் ஓதுவார்கள். இன்று நமது ஊரிலே அந்த பழக்கம் இல்லை என்றாலும் நம் ஊருக்கு ஒரு பெருமையாக அத்தாரியா பெண்கள் கல்லூரி திகழ்கிறது. அதனுடைய மணி மகுடம் இந்த ஊருக்கே ஒரு பெருமையாக இருக்கிறது. இந்த ஊருக்கு ஏற்படுகின்ற அத்தனை கஷ்டங்களும் அவர்கள் ஓதிய புகாரி ஷரீஃபின் திலாவத் நீக்குகிறது என்று சொன்னால் உண்மையிலே இந்த ஊர் இந்த மதரசாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. சங்கீதக்குரிய தலைவர் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் அவர்களும்
தங்களுடைய இந்த இடங்களை இந்த மதரசாவிற்காக அவர்கள் அர்ப்பணித்து மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் இந்த சமூகம், இந்த ஊரை தாண்டி முஸ்லிம்கள் வாழ்கிற அத்தனை பகுதிகளிலேயும் மார்க்கத்தின் ஞான சுடர்கள், சுன்னத்துல் ஜமாத் பேரியக்கம், சுன்னத்துல் ஜமாத்தின் அக்கீதாக்கள் மிக பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இந்த மதரசா இருக்கிறது. இந்த மதரசாவின் முதல்வராக இருக்கிற சங்கைக்குரிய ஆசிரியர் பிலாடி அசரத் அவர்களுடன் பணி செய்து கொண்டிருக்கின்ற ஆலிமாக்கள் அனைவரும் மிக சிறப்பான முறையில் தங்களுடைய மார்க்க கல்வியை மிக அழகான முறையில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரு கல்வி முறையிலே இந்த கல்லூரி மிக சிறந்து விளங்குகின்றது. இந்த ஊருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பலனுள்ள மதரசாவாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மதரசாவின் மூலம் இந்த சமுதாயமும் மார்க்க ஞானமும் பிரகாசிக்க வேண்டும். உலகம் முழுவதும் அத்தாயா என்ற கடைநல்லூரை இயங்குகின்ற அத்தாயா பெண்கள் கல்லூரியின் மூலம் இந்த பேர் ஒளி உலகம் முழுவதும் இதாயத்தாக பிரகாசிக்க வேண்டும். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.